விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரிய வழக்கில் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் பொதுவான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. கட்சியின் தலைவர்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என விஜய்க்கு அறிவுரை கூறிய நீதிமன்றம், பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தின் போது பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் இழப்பீடு வசூலிக்கும் வகையில் குறிப்பிட்ட தொகையை வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே மாநாடு தொடங்கி சுற்றுப்பயணம் வரை எல்லா நிகழ்வுகளுக்கும் காவல்துறையிடம் அனுமதி வாங்க பெரும் பாடுபடும் நிலைதான் இருந்து வருகிறது. கடந்த 13ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கியிருக்கும் நிலையில் அதற்காக தாவேக்க நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக அனுமதி கேட்டு அந்தந்த எஸ்பியிடம் மனு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு எந்த பாரபட்சமும் இன்றி அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடுமாறு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கும் வந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு தடுக்கக்கூடிய வகையில தான் இவர்கள் ஒவ்வொரு வகையில எங்களுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை மிரட்டுகிறார்கள். ஒருவர் கொண்டு போய் ஒரு மாவட்ட செயலாளர் டிஎஸ்பி எஸ்பியை பார்த்து மனு கொடுத்தார் என்றால் அது உடனடியாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய அனுமதி தருவதில்லை. நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வருகிறீர்கள், அடுத்த வாரம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக உயர்நீதிமன்றத்திலேயோ நாங்கள் வழக்கு போட்டு அது ஊடகத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்போது நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு விதிக்கப்படாத நிபந்தனைகளை தங்களுக்கு மட்டும் காவல்துறை விதிப்பதாக தாவேக்க தரப்பு வழக்கறிஞர் ராகவாச்சாரி குற்றம் சாட்டினார். அத்தோடு கரூரில் நடந்த முப்பெரும் விழாவில் கூட ஏகப்பட்ட வாகனங்கள் புடைசூழ ரோட் ஷோ நடந்தது எனவும் தாவேக்க தரப்பில் சுட்டி காட்டப்பட்டது. அதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் எந்த இடத்திலும் அனுமதி மறுக்காமல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாக விளக்கம் அளித்தார். மேலும் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது தாவேக்க தொண்டர்கள் செய்த சில செயல்களை புகைப்படமாக காவல்துறை தரப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. காவல்துறை தாக்கல் செய்த புகைப்படங்களை பார்வையிட்ட நீதிபதி அனைத்து கட்சிகளுக்கும் இதுபோல் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது தானே என கேள்வி எழுப்பினார். அத்தோடு விஜயின் பிரச்சாரம் காரணமாக திருச்சி போல போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என தாவேக்க தரப்பிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி, தலைவராக இருப்பவர்கள்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என விஜய்க்கு அறிவுரை வழங்கினர். பிரச்சாரங்கள் சுற்றுப்பயணங்களின் போது சேதப்படுத்தப்படும் பொது சொத்துகளுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, அப்படி வசூலிக்கவில்லை என்றால் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் உயரமான இடங்களில் ஏறி நின்று கொண்டிருக்கும் போது ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது என்ற நீதிபதி இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா என தாவேக்க தரப்பிடம் வினா எழுப்பினார். இதையடுத்து கடைசியாக அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் பொதுவான விதிமுறைகளை வகுக்க அறிவுறுத்திய நீதிபதி, பொது சொத்துகள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டார். விதிமுறைகள் வகுப்பது குறித்து பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். இந்த தமிழக காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்காட்டி பொதுவான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருந்தோம். இந்த வழக்கு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களுக்கு முன்னால் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது, அனைவருக்கும் உரிய, அனைத்து கட்சிக்கும் உரிய நெறிமுறைகளை என்றைக்கு அவர்கள் மனு கூடத்திலிருந்து பரிசீலனை செய்ய வேண்டும். ஏதாவது அங்கே அசம்பாவம் ஏற்பட்டால் அதை அந்தந்த கட்சிகளிடமிருந்து நிவாரணம் பெறுவதற்கு காஷன் டெபாசிட் சேவைகளை போன்றவற்றை நீங்கள் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார்.